2006ல் கலைஞர் வந்து மெஜாரிட்டி இல்லை, திமுக மெஜாரிட்டி இல்லை, 100 சீட்டுக்கும் குறைவாக தான் வந்துருக்காங்க. அவங்க ஆட்சி அமைக்கிறது கூட்டணி கட்சியினுடைய தயவு வேணும். அன்னைக்கு பாமக, காங்கிரஸ் கட்சியினுடைய தயவோடு ஆட்சி அமைச்சார். அப்பையும் கூட கூட்டணியில் பங்கு கொடுக்கல, ஆட்சியில் பங்கு கொடுக்கல. ஜெயலலிதா அவர்களோட விமர்சனம் கூட மைனாரிட்டி அரசாங்கம் தான் விமர்சனம் அந்த காலத்தில் வார்த்தைக்கு வார்த்தை அந்த வார்த்தை தான் சொல்லிட்டு சொன்னாங்க. அப்படி இருந்தும் கூட அவங்க வந்து ஆட்சியில் பங்கு கொடுக்கல. கலைஞர் உயிரோடு இருக்கிற வரைக்கும் ஆட்சியில் பங்கு கொடுக்கல. 100 சீட்டுக்கு கீழே 89, 90 வச்சுருந்தாங்க. அதை வச்சே ஆட்சி அமைச்சு 5 வருஷம் சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு போனார். அப்படிங்கும்போது தமிழ்நாட்டில் பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரியான ஒரு விஷயம் நடந்ததே இல்லை. 50 வருஷமாக நடந்ததே இல்லை. இப்போ அண்ணா காலத்திலேயே அண்ணாவே முதல் தேர்தல் நிற்கிறப்ப ராஜாஜியோடு கூட்டணி வைக்கிறார். நேருக்கு நேரான சித்தாந்தத்தில் உள்ள ராஜாஜியோடு காங்கிரஸை வீழ்த்துவதற்காக கூட்டணி வைக்கிறார். அப்போ கூட கூட்டணி ஆட்சின்னு சொல்லலை. ஆனால் இப்போ உள்ள நிலைமை வந்து அது ஒரு நேரடியான விஷயம். இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் ஒன்று லெஃப்ட்டு, ஒன்று ரைட்டு, மதசார்பற்ற அணிகள் ஒன்று, மதசார்புள்ள அணிகள் ஒன்று. இந்த 2 தான். யார் வரணும், யார் வரக்கூடாதுங்கிறத மக்கள் ஓட்டு போட போகிறாங்க. அது ரொம்ப தெளிவாக இருப்பாங்க. இதுக்கிடையில் நான் வந்து மையமாக நிற்கிறேன், இல்லை சென்ட்ரலில் நிற்கிறேன், அந்த பக்கம் வர்றேன், ஒரு கண்ணில் தேசியம், தமிழ் தேசியம், ஒரு கண்ணில் திராவிடம், நெற்றிக்கண்ணில் அது அந்த தேசியம்லாம் பேசிட்டு இருந்தோன்னா அது வேலைக்கு ஆகாது.